உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை வெற்றியின் சின்னம் பானை. நாடாளுமன்ற நாயகன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் பானை. இலவச பேருந்து பயணம் தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள் என்று கேட்டு அப்படியே நிக்கிற இடத்துல இருக்குதுங்க. நான் வந்து மனைவி பேசி வந்துடுறேன். நீங்க கடை வேண்டாம் தம்பி, யாரு கேட்டு வந்துடுவாங்க. அதாவது அமைச்சருக்கு இறங்கிறோம். நீங்க நிக்கிற இடத்துல அவரை கை மட்டும் அவங்க திரும்ப போனாங்க. வழி விட்டுருங்க, ஜென்செல்லாம் மகளிருக்கு வழி விட்டுருங்க. ஆண்கள்லாம் கொஞ்சம் மகளிர்கிட்ட போய்விடுங்க, மகளிர்கிட்ட போட்டு விடுங்க. ஆலை போட்டு சிறப்பித்து அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. காலி போய் வாங்க. சாலை போறாங்க, வயவிடுங்க. மகளிரை பார்க்கறதுக்கு போறாங்க, வயவிடுங்க. மகளிர் உரிமை தொகை தந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ கீழே போங்க. அண்ணா கூப்பிடுறாங்க, போங்க. எம்எல்ஏ போங்க, மகளிர் கூப்பிடுறாங்க, போங்க. மருந்துமா இலவச பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அந்த பக்கம் வர்றமா வருவார் போயிட்டு வருவாங்க. அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வருவாங்க. எழுச்சி தமிழர் அவர்கள் பூரண கும்ப வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிர் உரிமை தொகை தந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை அப்படியே பின்னாடி பக்கம் வாங்க. இங்க மகளிர் நிற்கிறாங்க. பின்பக்கம் இங்க அங்க பாத்துட்டு விட வாங்க. இந்த பக்கம் வாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, பானை பின்பக்கம் வாங்க. பின்னாடி மகளிர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வாங்க. அப்படியே
கதிரசா எப்படிட்டா பின்னாடிட்டா கதிரசா கதிரசா கிடைக்கிறாங்க மறுபடியும் பின்னாடிட்டா பின்பங்கிட்டா வெளியில வந்து வச்சிருக்காங்க அங்க வராங்க அப்படி நில்லுங்க லைனா நில்லுங்க அங்க வராங்க அப்படியே நில்லுங்க வழிவிட்டு ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க பாம்பளைங்க அப்படியே லெப்ட்ல போலாம் பானை மகளிர் உரிமை தொகை கொண்ட திட்டமான திராவிட மாடல் ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திடுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற நமது வேட்பாளர் அண்ணன் உறுப்பினர் அண்ணன் காப்பு கணேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியின் வெற்றி நாயகன் அண்ணன் காசோ கண்ணன் அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அளித்த திராவிட மாடல் ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே தாய்மார்களே பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துவிட்டார். உங்களின் பூரண கும்ப வரவேற்பை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் திருமுகங்களை தேடி பானை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பானை அம்மா பானை சின்னம் வெற்றியின் சின்னம் பானை. மண்ணின் மைந்தர் அண்ணன் காசோ கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை திருமான் நமது சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், வெற்றி சின்னம் பானை சின்னம், எதிர்கால சின்னம் பானை சின்னம், வெற்றி சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், வெற்றி பெற ஜெயிக்க சின்னம் பானை சின்னம், வெற்றியின் சின்னம் பானை சின்னம். நமது சின்னம் ஏழையின் சின்னம், நமது சின்னம் பாட்டாளியின் சின்னம், மக்களின் சின்னம் பானை சின்னம், மக்களின் சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், வெற்றியின் சின்னம் பானை சின்னம், ஏழைகளின் சின்னம் பானை சின்னம், விவசாயியின் சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், மக்களின் சின்னம் பானை சின்னம். மகளிர் உரிமை தொகை தந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை
போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னம் பானை சின்னம் வண்டிக்கு முன்னால தனியா நிக்கிறது கொஞ்சம் முன்னால வண்டிக்கு முன்னால முகம் பார்த்துட்டு வண்டிக்கு முன்னால வாங்க தம்பி வாங்க. இளஞ்சிறுத்தைகள் முன்னால வாங்க. இளைஞர்கள் முன்னால வாங்க. அக்கா வாங்க இந்த பக்கம் வாங்க. முன்னால வாங்க முன்னால வாங்க. நமது சின்னம் பானை சின்னம். நமது சின்னம் பானை சின்னம். பூவானிப்பட்டு மக்களின் சின்னம் பானை சின்னம். பூவானிப்பட்டு மக்களின் சின்னம் பானை சின்னம். சமூக நீதியின் சின்னம் பானை சின்னம். சகோதரத்துவத்தின் சின்னம் பானை சின்னம். சமத்துவத்தின் சின்னம் பானை சின்னம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் பானை சின்னம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம். பானை சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, பூவானிப்பட்டு ஊராட்சியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன், மேலிட பொறுப்பாளர் பொதுனிவளவன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் கலியபெருமாள், விவசாய அணி மாவட்ட பொறுப்பாளர் தருமதுரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திருவாரூர் வடிவழகன், கண் கொளஞ்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன், மாவட்ட மகளிர் அணி திமுக பானுமதி ராஜேந்திரன், மாவட்ட தொழிலாளர் அணியை சார்ந்த பாலமுருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் கென்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராஜசேகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரணி துணைத் தலைவர் ராணி மற்றும் விசிகாவை சார்ந்த ஆரோக்கியராஜ், பொன் காமராஜ், இளையபெருமாள், சேட்டு, மகாலிங்கம், பால்சாமி, திமுக ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே, உடன் வாக்கு சேகரித்து வருகிற மாண்புமிகு அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் எஸ் சிவசங்கர் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராயநல்லூர் கண்ணன் அவர்களே, மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் 40க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும். ஆங்காங்கே வெறுமன முழக்கம் எழுப்பிவிட்டு வந்துவிட்டோம். நம்முடைய கிராமத்தில் சில நிமிடங்கள் நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. இவ்வளவு காலம் நாம் வாக்குகள் அளித்ததை விட இந்த முறை நாம் அளிக்கப் போகிற வாக்குகள் 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். இந்த தொகுதியிலே யார் எம்பி என்று வாக்களிக்கிறோம் என்று கருதாமல் இந்திய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியாக வேண்டும். அதற்காக வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் நாம் சந்தித்திருக்கிற அவலங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இந்தியா முழுவதும் பிஜேபி அரசுக்கு எதிராக மக்கள் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் விவசாயிகள், இன்னொரு புறம் தொழிலாளர்கள், இன்னொரு புறம் நெசவாளர்கள், இன்னொரு புறம் மீனவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் மோடி ஆட்சி வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து அகில இந்திய அளவிலான ஜனநாயக சக்திகளை எல்லாம், தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக
அரும்பாடுபட்டு 2 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கி இருக்கிற கூட்டணியின் பெயர் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியின் வேட்பாளராகத்தான் நான் இந்த தொகுதியிலே பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். நம்முடைய வாக்குகளை விளைவிப்பதற்கு முயற்சிப்பார்கள், சிதறடிக்க பார்ப்பார்கள். தனிப்பட்ட முறையிலே என்னை வீழ்த்த வேண்டும் என்பதை விட திமுக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகத்தை வீழ்த்த வேண்டும், அதுதான் அவர்களின் நோக்கம். ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி அரசியலை செய்ய, மத அரசியலை செய்ய துடியாய் துடிக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒன்றுமில்லை, ஜீரோ என்றாலும் அகில இந்திய அளவிலே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது மிகவும் ஆபத்தானது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் அமரக்கூடிய சூழல் அமைந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் நாம் பெறுகிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தலே நடக்காது. ஒரே ஒரு தேர்தல், இந்த தேர்தலோடு அப்புறம் தேர்தல் நடத்த மாட்டார்கள். ஆட்சிக்கு வந்ததும் திமுக அரசை கலைப்பார்கள். கலைஞர் உரிமை தொகை அதனால் நிறுத்தப்படும். 1,16 லட்சம் பேர் பெண்கள் தமிழகத்திலே ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் பெறுகிறார்கள். இன்னும் 40 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தர வேண்டும் என்பதற்கான முயற்சியில், பெருமுயற்சியில் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மக்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்க கூடாது, 100 நாள் வேலையே வேஸ்ட், அதனால் எந்த பயனும் இல்லை, அதை ஒழிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை நிறுத்தி வருகிறவர் தான் பிரதமர் மோடி. அவர் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் சாதி சண்டைகளும் மத சண்டைகளும் தான் அதிகரித்திருக்கின்றனவே தவிர சமூக நல்லிணக்கம் உருவாகவில்லை, பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை. அமெரிக்க நாட்டினுடைய 1 ரூபாயும் நம்முடைய நாட்டினுடைய 1 ரூபாயும் சமம் கிடையாது. அவன் 1 ரூபாய் வச்சா நாம 85 ரூபாய் வச்சாதான் சமம். அவன் ஒரு ஆள் நின்னா நம்ம 85 ஆள் நிக்கணும், அப்பதான் சமம். அவன் ஒரு ஆளுக்கு நம்ம 85 பேர் சமம். அந்த மாதிரி ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து போய்விட்டது. அவனுடைய 1 ரூபாயும் நம்ம 85 ரூபாயும் ஒண்ணு. இந்த அளவுக்கு பலவீனமானதற்கு மோடி அரசு தான் காரணம். சமையல் எரிவாயு 450 ரூபாய் இவர் பிரதமர் ஆவதற்கு முன்பு இருந்தது, 400 ரூபாய், 450 ரூபாய். இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் 1200 ரூபாய் உயர்ந்து விட்டது. பெட்ரோல் டீசல் விலை 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்த்தப்பட்டுக் கொண்டே வருகிறது. இதுபோல 100 ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் விலை முதல் முறையாக மோடி ஆட்சியில் தான். டீசல் விலை 100 ரூபாய்க்கு மேலே முதல் முறையாக. இப்படி அவலம் நிறைந்த ஒரு ஆட்சி மோடி ஆட்சி. அதனால்தான் தமிழ்நாட்டு எல்லையோடு தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் எடப்பாடியை எதிர்த்தால் போதும், அதிமுகவை வீழ்த்தினால் போதும் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து கணக்கு போட்டு இன்றைக்கு ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் நேற்று நான் இங்க சிதம்பரம் தொகுதியை கூட ஓட்டு கேட்கறதை விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டு வந்தேன். எல்லா இடங்களிலும் 40 தொகுதியும் வெற்றி பெற நேற்று 3 வேட்பாளர்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன். 4 நாளைக்கு முன்னால பெரம்பலூர்ல போய் ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு வந்தேன். தொடர்ந்து பல இடங்களுக்கு போகணும்னு ஆசை. ஆனா நம்முடைய ஊர்ல இன்னும் நான் 30 ஊர் கூட போகல. ஏன்? அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ராகுல் காந்தியின் கரத்தையும் வலுப்படுத்தியாக வேண்டும். இன்னும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இங்க குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ஆட்சி முறை தான் வரும். ஜனாதிபதி ஆட்சி முறை வருவதை தடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஊர். இந்த ஊர் தான் நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ஐயா அவர்கள் பிறந்த ஊர். அவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஊர். அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஐஏஎஸ் அதிகாரி அறிவார். அதுதான் இருக்கிற சட்டத்திலே பெரிய சட்டம், தலையாய சட்டம். சொல்ல போனா ஒரு நாட்டினுடைய தலைவிதி அதுதான். மனுஷனுக்கு தலைவிதி இருக்கோ இல்லையோ, நாட்டுக்கு தலைவிதி உண்டு. அந்த தலைவிதி எதுன்னா அரசமைப்பு சட்டம் தான். அதை எழுதினவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த சட்டத்தை மாற்ற துடிக்கிற கும்பல் தான் மோடி கும்பல். அதுல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க. அவங்க அங்கங்க வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. வேகமா பேசுறது, ஆத்திரமா பேசுறது,
ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில எப்படியாவது ஒரு பிரச்சனை வராதா என்று எதிர்பார்க்கிறார்கள். நாம் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. யார் வேணாலும் வந்து ஓட்டு கேட்கட்டும், ஓட்டு கேட்டு அவங்க வாட்டு போகட்டும். யாருக்கும் நம்ம வந்து வம்பு தும்புக்கு போகக்கூடாது. 19ஆம் தேதி வரையிலும் நம்ம அமைதி காப்பது அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உதவும், ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உதவும். 40 இடங்களில் நாம் வெற்றி பெற முடியும். அவங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி சாதி சண்டை உருவானா 2ஆ பிரிஞ்சு நிற்பாங்க. அதுல நமக்கு ஆதாயம் தேடலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக வந்து அந்த வேட்பாளரே நேரடியா கூட்டங்கள்ல ரொம்ப ஆத்திரம் மூட்டக்கூடிய வகையில பேசுவதை பார்க்கிறோம். இங்க வந்து யார் வேணாலும் வரட்டும், எல்லாருக்கும் தேர்தல் இருக்க உரிமை உண்டு, எல்லாருக்கும் ஓட்டு கேட்க உரிமை உண்டு. நாம போடுறோம் போடல அது வேற விஷயம். ஆனா யாருனாலும் வரட்டும் போகட்டும். இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம தம்பி சும்மா வாய மூடுமா அப்படின்னு சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு அங்கங்க அவங்க பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நாம் கட்டுப்பாடு காக்க வேண்டும். நம்மால் எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் நம்முடைய தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் தளபதிகள், இங்க அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மோடு இந்த வண்டியிலே ஏறி நின்று ஓட்டு கேட்கிறார்கள் என்றால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில திருமாவளவன் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி அமைதியாக இருக்கும், நல்லிணக்கத்தோடு இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், அவர்களால் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் தளபதியின் நம்பிக்கையும் அவருடைய தளபதிகளின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மோட இன்னைக்கு இந்த கொடுத்தும் வெயிலில் கையெடுத்து கும்பிட்டு எல்லா சமூகத்தினரிடம் திருமாவளவனுக்கு ஓட்டு போடுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். சும்மா கூச்சல் போடக்கூடாது, கர்ற புருண்டு வண்டி எடுத்துட்டு தொடர்ந்து சவுண்டு எழுப்பக்கூடாது. இதெல்லாம் தம்பிகை சில நேரங்களில் வண்டி ஏற அதெல்லாம் தப்பு. நம்ம வாக்கு கேட்கிற நேரத்தில் எவ்வளவு தூரம் அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அமைதியா இருக்கணும், கட்டுப்பாடு காக்கணும். இது ஊர், ஐயா பிறந்த மெகராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பிறந்த ஊர், பெருமைக்குரிய ஊர். அந்த ஊரின் பெருமையை காப்பாற்றக்கூடிய வகையில் நம்ம ஓட்டை விலை பேசுறது வருவாங்க, அதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கொடுத்தா வாங்கி வீட்டு பானையில போட்டுருங்க. ஓட்டை வந்து நம்ம பானையில போட்டுருங்க. இது ஓட்டு பானை, இது ஓட்டு பானை, அது வீட்டு பானை. ஆகவே எனது அருமை தோழர்களே, தாய்மார்களே, எழுச்சி மிகுந்த வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு சில நிமிடங்களாவது பேசினாதான் நான் மரியாதை கொடுத்த மாதிரி ஆகும். இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க வெயில்ல. அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் நம்ம சின்னம், பானை சின்னம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். போலாம் போலாம் போலாம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த உங்களை பார்க்கிறேன். போங்க, வரைக்கும் போங்க, போங்க, அப்படி கிளம்புங்க. பானை சின்னம், பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, பானை பானை வெற்றியின் சின்னம் பானை, விவசாயிகளின் சின்னம் பானை, நம்பிக்கையின் சின்னம் பானை. இலவச பேருந்து பயணம் தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் முத்திரையிடுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, பானை சின்னம் நமது சின்னம் பானை. பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள்.